ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 7வது கணக்கு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு செட்டுக்குள்ளே ஏ இன்னொரு உள்ளுக்குள்ளே ஒரு செட்டு ஏ பி எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது உட்கணம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கணத்துக்குள்ள உறுப்புகள் இருக்குது பாருங்கள், அதை பிரித்து எழுதுறது தான் என்னதுன்னா உட்கணங்கள். அப்போது இந்த ஏயோடைய உட்கணங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த உறுப்பு இல்லைன்னாலும் ஒரு வெற்றுக்கணம் இருக்கும், அதை எழுதணும். ஃபஸ்ட்டு உட்கணங்கள்னாவே நம்ம என்ன எழுதணுன்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு வெற்றுக்கணத்தை எழுதணும். எழுதிட்டு அப்புறம் இதை மறைச்சிட்டு இந்த ஏ மட்டும். அப்போது ஏங்கிறது ஒரு உட்கணம். அடுத்தது ஏவை விட்டுட்டு ஏ பி ஒரு உட்கணம். சரிங்களா? அடுத்தது இது ஒன்று இது ஒன்று. அப்போ எப்படி வரும்? ஏ பி. இது இந்த ப்ராக்கெட்டில் இது இப்போ செட்டுக்குள்ளே வரும். இவ்வளோதான் ஏயினுடைய உட்கணங்கள். இதுதான். எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது ஒரு கணத்துக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்கோ அதை இங்கே அடுக்கில் போட்டால் அத்தனை கணங்கள் வரும். இப்போ ஒவ்வொரு தடவை எழுதும். இப்போ ரெண்டு இருக்கிறதுனால நம்ம எழுதிட்டோம் ஈஸியாக. சில இது 3 இருக்கும் 4 இருக்கும். அப்படிங்கும்போது இடையில நம்ம விட்டுருவோம். விட்டுட்டா நம்ம அதை எண்ணி பார்க்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு. இப்போது 2m ஃபார்முலா. இந்த 2mனா இங்கே என்ன இருக்குது? எத்தனை உறுப்பு இருக்குது? 1. இங்கே கமாக்குள்ளே இருக்கிறது எழுதணும். இது ஒரு உறுப்பு தான். அப்போ இது 1 இது 1. எத்தனை உறுப்பு இருக்குது? 2 இருக்குது. 2 அப்போது 2² நமக்கு என்னென்னு தெரியும்? 4 இருக்கும். இந்த 4 உட்கணங்கள் நமக்கு வரும். உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு இந்த ஃபார்முலா வரும். எண்ணிக்கை ஈக்குவல் டு 2m ஈக்குவல் டு 2² ஈக்குவல் டு 4ன்னு வரும். இப்போது 1 2 3 4 நம்ம போட்டது கணக்கு கரெக்டு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.